ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எம்பெருமானாருடைய சிஷ்யர்களிலே பிரதானராக இருந்தவர் முதலியாண்டான். முதலியாண்டான் எம்பெருமானாருடைய சிஷ்யராக மட்டும் இல்லாமல் எம்பெருமானாருடைய திருமேனி சம்பந்தத்தையும் பெற்றவர். எம்பெருமானாருடைய பாகினேயர், அதாவது எம்பெருமானாருடைய திருத்தங்கையாருடைய திருக்குமாரர். அந்த முதலியாண்டான் அருளி செய்த வார்த்தை இது. மிக அற்புதமான வார்த்தை. என்ன சாதிக்கிறார் முதலியாண்டான்? ஸ்வஸ்வரூபம், அதாவது இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது ஞான பிரதானமாக இருக்கும். விரோதி ஸ்வரூபமானது அருச்சி பிரதானமாக இருக்கும். உபாய ஸ்வரூபமானது விவசாய பிரதானமாக இருக்கும். உபேய ஸ்வரூபமானது அபேக்ஷா பிரதானமாக இருக்கும். அப்படின்னு ஒவ்வொரு தத்துவத்திலும் ஒவ்வொரு விஷயமானது பிரதானமாக இருக்கும், முக்கியமாக இருக்கும் என்று சாதிக்கிறார். முதல்ல ஜீவாத்ம ஸ்வரூபத்தை எடுத்துக்கொள்வோமே. ஸ்வஸ்வரூபம் அப்படின்னு சாதிச்சாரா? ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா என்றதை நாம் ஆராய வேண்டுமே என்றால் ஞான பிரதானமாக இருக்கும். ஞானம்தான் முக்கியம். அதாவது அனாதி காலமா ஜீவாத்மா சம்சாரத்துல சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அது இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். ஆழ்வாரே பொருளல்லாத என்னை பொருளாக்கி அப்படின்னார். அனாதி காலமா நான் ஒரு பொருளாகவே இல்லை. தைத்திரிய உபனிஷத்துன்னு சொல்லிட்டு அசன்னேவச பவதி, அசத்தாக தான் இருக்கான். எது வரையிலும் எம்பெருமானை பத்தி தெரிந்து கொள்ற வரையிலும் அசத்தாக தான் இருக்கிறான். திருமேசை ஆழ்வாரும் அன்று நான் பிறந்திலேன் அப்படின்னார். திருமந்திரத்தினுடைய அர்த்தம் தெரிவதற்கு முன்பு அன்று நான் பிறக்கவே இல்லை, இருக்கவே இல்லை, நான் சும்மா இருந்தேன் அப்படின்னு பேருக்கே ஒழிய என்னுடைய இருப்புக்கு ஒரு மீனிங்கே இல்லை, ஒரு அர்த்தமே இல்லை என்று இப்படி ஆழ்வார்கள்லாம் அருளி செய்கிற விதத்துல இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம் இல்லை அப்படின்னா இருந்தும் இல்லாததுக்கு தான் சமம். அச்சித்தனே சொல்லிடலாமே, அச்சித்த காட்டிலும் ஜீவாத்மா எப்படி பிரிவான்? ஞானம் இருந்தா தானே. ஞானமே இல்லைன்னா அச்சித்த போல இவன் இருந்தும் இல்லாததுக்கு தான் சமம். ஆகையினால ஜீவாத்ம ஸ்வரூபம், ஸ்வஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது ஞான பிரதானம். ஞானம்தான் அதற்கு முக்கியம். அடுத்தது உபாய ஸ்வரூபத்தை பார்க்கலாம். உபாயம்னா என்ன? எம்பெருமானை அடையக்கூடிய வழி. ஆக எம்பெருமானை அடைவிப்பதற்கு வழி என்ன? எம்பெருமானை அடைவதற்கு வழி என்ன என்றால் எம்பெருமானே தான். அவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும். அதற்கு வழி என்ன? அவன் திருவடிகளே தான் அப்படின்றது தானே சம்பிரதாயத்தினுடைய சீரிய கருத்து. இதுல இந்த உபாயம் எம்பெருமானே அப்படின்ற இந்த உபாய ஸ்வரூபத்துல பிரதானமான விஷயம் என்ன என்றால் அத்தியவசாயம். விவசாயம், அத்தியவசாயம் என்றால் விஸ்வாசம், நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, நான் ஒண்ணுமே பண்ணல, ஏன்னா பண்ண முடியாது, அந்த அறிவு கிடையாது. கர்மமோ ஞானமோ பக்தியோ இதெல்லாம் அனுஷ்டானம் செய்யறதுக்கு அறிவு கிடையாது, சக்தி கிடையாது. சரி, ஒருவேளை பண்ண முடிஞ்சா கூட பண்ணக்கூடாது அப்படின்றது சம்பிரதாயத்தினுடைய ஒரு சீரிய கருத்து. இப்போ இது எதுவுமே நான் பண்ணலை இல்லையா, இப்படி இருக்க எனக்கு எம்பெருமான் திருவடிகள் கிட்டுமா? நான் எக்ஸ்ட்ராவா ஏதாவது பண்ண வேண்டாமா அப்படின்னு மனசானது குறுகுறுத்து இருக்குமே என்றால் அப்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் ரட்சிக்கவே முடியாது. ஏம்பா நீ தான் என்கிட்ட வந்த, எனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு என்கிட்ட வந்த அப்புறமும் கூட சரணாகதி பண்ண பிறகு கூட விசுவாசமே இல்லாம வேற ஏதாவது நானே பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்னு நீ நினைத்து கொண்டிருந்தாயே என்றால் என்னால் எப்படி காக்க முடியும் அப்படின்னு எம்பெருமான் சொல்ல மாட்டானா? ஆகையினால உபாயத்துக்கு எது பிரதானம்னா விவசாயம், நம்பிக்கை, திருடமான விஸ்வாசம். அதுதான் உபாயத்துக்கு முக்கியமான அம்சம். அதற்கு பிறகு உபேயத்துல பிரதானமான அம்சம் என்ன அப்படின்னா அபேக்ஷா பிரதானமாக உபேயம் இருக்கும். உபேயம்னா என்ன? அடையக்கூடிய பலன். நமக்கு அடையக்கூடிய பலன் என்ன? எம்பெருமான் திருவடிகள்ல பண்ணக்கூடிய கைங்கரியம். இந்த கைங்கரியத்துல முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த கைங்கரியமானது அபேட்சையினால, ஒரு விருப்பத்தினால பிரார்த்தித்து பெற வேண்டிய கைங்கரியமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா கடனடவே அப்படின்னு இது என்னுடைய கடமை, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது அதுதான் ஜீவாத்மாவுக்கு விதிக்கப்பட்ட கடமை, ஆகையினால நான் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது ரசிக்குமா? அது கைங்கரியமாக இருக்குமா? கைங்கரியத்துல முக்கியமான அம்சமே என்ன அப்படின்னா எம்பெருமானை துதிக்கிறது, வாச்சிக கைங்கரியம், காய்க கைங்கரியம், மானசமாக நினைக்கிறது, மானச கைங்கரியம். இது எல்லாவற்றிலும் இருக்கிறதுலே முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா பிரார்த்தித்து பண்ண வேண்டும், ஆசைப்பட்டு பண்ண வேண்டும். பிரார்த்தனா அப்படின்னா ஒரு விதமான ஆசை தான். ஆக
இப்படி கைங்கரியத்தில் இருக்கிறவே முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா பிரார்த்தனை, ஆசை, அபேட்சை தான். கடைசியில விரோதி, அந்த விரோதியில இருக்கக்கூடிய அம்சம், முக்கியமான அம்சம் என்னன்னா விரோதியானது அருச்சி பிரதானம். முக்கியமான அம்சம் என்னன்னா அருச்சி, ஒரு வெறுப்பு வேணும். விரோதின்றது எது? இந்த சம்சாரம் தான விரோதி. இது முதல்ல விரோதின்னு தோன்ற வேண்டாமா? இதுல ஒரு வெறுப்பு ஏற்பட வேண்டாமா? இதுல நான் உடன்பட்டு இருக்கேன், இதுவே எனக்கு பொருந்தி இருக்கு அப்படின்னு நினைச்சா எம்பெருமான் என்னதான் பண்ண முடியும்? ஆக விரோதி போக வேண்டுமே என்றால் முதல்ல இந்த மெட்டீரியல் வாழ்க்கையில ஒரு வெறுப்பு வர வேண்டும். இது கிடையாது சரியான வாழ்க்கை, எம்பெருமான் திருவடிகளை அடைய வேண்டும், அதற்காக தான் மனுஷ ஜென்மம் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன், ஒரு உணர்ச்சி வேணும் இல்லையா? அதுதான் முக்கியம். அப்ப விரோதி கழிய வேண்டும் என்றால் இருக்கிறதுலே முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு அருச்சி பிறக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில ஒரு வெறுப்பு பிறக்க வேண்டும் என்று இப்படி முதலையாண்டான் ஆச்சரியமா 4 விஷயத்துல பிரதானமான அம்சங்களை காட்டினார். இதற்கு அடுத்த வார்த்தையும் இதோட தொடர்பு கொண்டதாக இருக்கு. இதுல எம்பெருமானை பத்தி நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது எம்பெருமான் பரம போக்கியம் அப்படின்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனா உண்மையாகவே இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா எம்பெருமான் போக்கியம் அப்படின்றது மட்டும் கிடையாது, அவன் போக்தான்றதுதான் உண்மை. என்னன்னா அவன் நம்மை அனுபவிக்கிறான். ஆக எம்பெருமான் பரமாத்மா ஜீவாத்மாவை அனுபவிக்கிறான் என்றதுதான். இப்ப எம்பெருமான் ஜீவாத்மாவை அனுபவிக்க வரும் பொழுது அவனுக்கு தடங்களாக சிலதெல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம சரியா நம்மளை வளர்த்து கொள்ளவில்லை, அதனாலதான் எம்பெருமான் நம்ம அனுபவிக்க முடியாம தவிக்கிறான். என்னென்ன தடைகள் இருக்கும் அப்படின்னா இதுல அந்த விரோதிகள் எல்லாமே வந்துடும். சொரூபத்துக்கு இருக்கக்கூடிய விரோதி, உபாயத்துக்கு இருக்கக்கூடிய விரோதி, உபயத்துக்கு இருக்கக்கூடிய விரோதி. சொரூபத்தில் இருக்கக்கூடிய விரோதி என்ன அப்படின்னா நான் ஸ்வதந்திரன், நான் எனக்கே ராஜா அப்படின்ற நினைவு இருந்தது என்றால் எப்படி எம்பெருமான் அனுபவிக்க முடியும் நம்மள? ஆக சொரூப விரோதி கூடாது. அடுத்தது உபாய விரோதி, நான் என்னுடைய வழியை பார்த்துப்பேன், நானே பார்த்துப்பேன் அப்படின்ற நினைவு இருந்ததே என்றால் அப்போ நான் எம்பெருமான் அடையிறதுக்கு நான் முயற்சி செய்ய போறேன். இப்படி இருந்ததே என்றால் எம்பெருமான் நம்மளை முற்றிலும் அனுபவிக்க முடியாது. ஆக உபாய விரோதியும் கழிய வேண்டும். 3வது உபேய விரோதி. இந்த ஞானம் வந்துடுது, நான் இந்த உடம்பு கிடையாது அப்படின்ற ஞானம்லாம் வந்துடுது, ஆனா எனக்கு கைவல்யம் அப்படின்ற மோட்சமே போதும் அப்படின்ற நினைவு இருந்ததே அப்படின்னு வச்சுப்போமே. கைவல்யம் அப்படின்னா ஆத்மா அனுபவம், நான் என்னையே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்ற நினைவு இருந்ததே என்றால் அப்ப எப்படி எம்பெருமான் நம்மளை அனுபவிக்க முடியும்? ஆக எம்பெருமான் போக்தாவாக நம்மை அனுபவிக்க கூடியவனாக ஆக வேண்டுமே என்றால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த விரோதிகள் எல்லாம் போக வேண்டும் அப்படின்னு அடுத்த வார்த்தையில காண்பித்தார். இப்போ பார்த்த எபிசோட்ல முக்கியமாக நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா முதலையாண்டான் காண்பித்த இந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கு? ஸ்வஸ்வரூபம், அதற்கு ஞானம்தான் பிரதானம் அப்படின்னார். உபாயம் அப்படின்னா அதுல விஸ்வாசம் தான் பிரதானம் அப்படின்னார். உபேயம் புருஷார்த்தம் என்றால் ஆசைப்பட்டு பெற வேண்டும், ஆசைதான் முக்கியம் அப்படின்னார். எல்லாத காட்டிலும் முக்கியம் விரோதி இருந்தா வெறுப்பு, அருச்சி தான் முக்கியம். ஆக இந்த உலக வாழ்க்கையில ஒரு வெறுப்பு முதலே தோன்ற வேண்டும். அந்த ரியலைசேஷன் ஏற்பட்டால் தான் படிப்படியாக கடைசியில எம்பெருமான் திருவடிகளை கிட்டுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீகர் திருவடிகளே சரணம்.